மதுரையில் ரவுடி கிளாமர் காளி கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண். உறவினர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திவ்யா, மதுரையில் நேற்றைய தினம் என்கவுண்டரில் உயிரிழந்த சுபாஷ் சந்திரபோஸின் உடல் வைக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையில் தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பில் போடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவரது உறவினர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் உடலை வாங்க மாட்டோம் என கூறி வருவதால் தற்போது பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. திருந்தி வருவதாக கூறிய நிலையில் கிராம காலை கொலை இந்த கொலை சம்பவத்தில் சம்பந்தமே இல்லாத தனது மகனை என்கவுண்டர் செய்ததாகவும், மேலும் இந்த சம்பவத்திற்கு உரிய முழுமையான விசாரணை நடைபெறும் வரையில் உடலை வாங்க மாட்டோம் என சுபாஷ் சந்திரபோஸினுடைய தந்தை தற்போது தெரிவித்திருக்கிறார். மதுரை வி.கே. குருசாமியின் சகோதரி மகனான கிளாமர் காளி கடந்த 22ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் தொடர்புடையவரும் பிரபல ரவுடி வெள்ளைக்காளியினுடைய கூட்டாளியுமான மதுரை காமராஜபுரத்தைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்பவரை நேற்று மாலை சுமார் ஒரு 7 மணி அளவில் காவல்துறையினர் என்கவுண்டர் செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உயிரிழந்த சுபாஷ் சந்திரபோஸின் உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பரிசோதனை நிலையில் தற்போது அந்த பகுதி முழுவதுமே போலீசார் பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. உடற்கூறாய்வு நடைபெறும் பிணவரை பகுதிக்கு மற்ற உடல்களை பார்க்க வருகை தரக்கூடிய பொதுமக்களும் தற்போது நீண்ட காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்கு பிறகு உரிய அனுமதி பெற்ற பிறகு தற்போது மற்ற பிணவரை சேர்ந்த அந்த உறவினர்களும் அங்கு அனுப்பப்படுகிறார்கள். என்கவுண்டரில் உயிரிழந்த சுபாஷ் சந்திரபோஸின் உயிரிழப்பு தொடர்பாக உடலை பார்த்தும் சம்பவ இடத்திற்கு சென்று மேஜிஸ்ட்ரேட் பாக்கியராஜ் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட சுபாஷ் மீது தரப்பைச் சேர்ந்த முனியசாமியை கொலை செய்வதற்கு பதிலாக ரேஷன் கடை முனியசாமியை கொலை செய்தது, தல்லாகுளம் பகுதியில் நடந்த கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு கொலை வழக்குகள் மற்றும் கஞ்சா வழக்குகளில் வழிப்பறி என 20க்கும் மேற்பட்ட வழக்குகளானது சுபாஷ் சந்திரபோஸ் இருந்து வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் டோல்கேட் அருகே 48 பவுன் நகை கொள்ளையில் இந்த வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய தூத்துக்குடி பேரூர் அணை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் மார்ச் 19ஆம் தேதி பிணையில் வந்த இவரை மதுரை மாநகர காவல்துறை பிடிவாரண்ட் வழக்கு ஒன்றில் தேடி வந்தபோது கிளாமர் காலை கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாகவும் நேற்றைய தினம் காவல்துறையினர் அவரை தற்போது என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரையில் வி.கே. குருசாமி வெள்ளைக்காளி தரப்பினரிடையே 22 ஆண்டுகால பகையானது நிலவி வரக்கூடிய நிலையில் 21 கொலை சம்பவங்களில் இந்த வெள்ளைக்காளி தரப்பில் 3வது என்கவுண்டர் நடத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் கிளாமர் காலை கொலை வழக்கில் தொடர்பில்லாத சுபாஷ் சந்திரபோஸை காவல்துறையினர் என்கவுண்டர் சுபாஷ் சந்திரனுடைய தந்தை தற்போது வீரபத்திரன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் சுபாஷ் சந்திரபோஸ் திரும்பி வாழ்வதாக தன் காவல்துறையிடம் தெரிவித்த நிலையில் திருமண ஏற்பாடுகளும் தான் செய்து வந்ததாகவும், இந்த நிலையில் தான் சுபாஷ் சந்திரபோஸை என்கவுண்டர் செய்து விட்டதாக அவரது தந்தை தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.